ப்ரொஃபஷனாகவும் இருக்கட்டும், கட்டாயமா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ். ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ்னா சீனியர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது இப்ப இத கிழிச்சிட்டு அந்த இடத்துல ஒட்டணும் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் an ஈஸி சொல்யூஷன். ம். இட்ஸ் 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 அ டோட்டலி எப்படி சொல்றது? ஒரு ஒரு கிளவர் ஐடியா அது. காம்போசிஷன வந்து திரும்ப எல்லா டிராயிங் இப்படி மாத்தி செய்யறதுக்கு பதிலா, கிழிச்சு அந்த சைடுல ஒட்டி விட்டுறலாம். இப்ப கிழிச்சு ஒட்டுறது எப்படின்றதையும் டெக்னிக்கலா வந்து ஆமா. பார்க்க வேண்டியிருக்கு. ம். ஆ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி வித் ப்ரொஃபஷனல்ஸ். சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு, நம்ம அப்படியே செஞ்சு புக் படிச்சுக்கிட்டே இருந்திருந்தோம்னா, இதெல்லாம் வெளியில வந்துரும். நமக்கு வந்து நாலேட்ஜ் கிடைச்சிரும். அப்படின்றது நாட் பாசிபிள். ம். எனக்கு அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஏன்னா, அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல கிராஜுவேஷன் வாங்கிட்டு, ஆர்ட் செஞ்சுட்டு இருந்த கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஓகே. ஆ மத்த ஊர்கள்ல ஐ ஐ லைக் கமிங் ஃப்ரம் அகாடமிக் ஃபேமிலி, டீச்சிங் ஃபேமிலி. என் ஃபேமிலில ஒரு 90% டீச்சர்ஸ் அப்பல்லாம். ஓகே. டீச்சர்ஸ் அப்படின்னா எங்க தாத்தா பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஹெட் மாஸ்டர் அப்படி இப்படி இல்ல கரஸ்பாண்டன்ட் அப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டீச்சரா ஜாயின் பண்ணி பிஏஎல்டி முடிச்சுட்டு எம்ஏஎல்டி படிச்சு ஓகே. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்த ஆட்கள். ஸோ ஐ யூஸ் டு ரீட் அ லாட். அப்ப நான் ரீட் பண்ணும்போது த ஐடியா தட் ஐ காட், நான் வந்து இதுக்கு போயிட்டேன், சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. நான் இதை வந்து லேசா ஒரு எல்லோ ஆக்கரிஷ் டோன் ஒன்று கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது கொடுத்துட்டேன் அப்படின்னா மேலே வந்து நான் லைட்டு டார்க் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஈஸியராக இருக்கும்னு தோணுது. ஓகே சார். அப்ப எந்த ஒரு ஆர்டிஸ்ட பார்த்தாலும் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி, பெரிய ஆளுங்கன்னா நல்லா வரையக்கூடிய ஆட்கள், யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சிருக்காங்க, யாரோ ஒரு மாஸ்டர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதாவது இட் டிடன்ட் ஹேப்பன், they made it happen. Okay. They went and joined and got trained. You're talking about people who are in Madurai. மதுரை புக்ஸ்ல நான் பார்க்கிறேன், Okay. மூவிஸ்ல Okay. பார்க்க Okay. ஆரம்பிக்கிறேன். அப்புறம் மெட்ராஸ்க்கெல்லாம் வந்தேன் அப்படின்னா பேரண்ட்ஸோட மெட்ராஸ்க்கு வர்றேன், பேரண்ட்ஸோட ஸ்ரீலங்காவுக்கு போறேன். அம்மா வந்து ஸ்ரீலங்காக்காரங்க. Okay. ஸ்ரீலங்காவுக்கு போறேன். அங்க போய் எக்ஸிபிஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. எங்க மாமாமார் தே யூஸ்ட் டு, தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு ஆர்ட். என் மாமாமார் தே வேர் இன் அதர் ப்ரொஃபஷன்ஸ். Okay. பட் தே யூஸ்ட் டு டூ லாட் ஆஃப் ஆர்ட். நிறைய ஆர்ட் செய்வாங்க அவங்க. அப்படின்றப்ப அவங்க மீன்ஸ் தே லைக் டு டு ஆர்ட், சோ தே டிட் ஆர்ட். இப்போ ஆர்ட் எப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க? ஜஸ்ட் ஒன்னு வீட்ல மாட்டி வைக்கிறதுக்கு. அதாவது என்னன்னா, மோர் தென் இந்தியா, ஸ்ரீலங்கா லைக் கோவா அந்த மாதிரி இடங்கள் மாதிரி, ஸ்ரீலங்கா வந்து பிரிட்டிஷ் ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருக்கு இல்லையா? இந்த செராமிக் கப்பில் டீ குடிக்கிறது, செராமிக் பிளேட்ஸ், கட்லரி, ஃபாக் அண்ட் ஸ்பூன், அதுகள் வந்து அங்க ஸ்ரீலங்கால ஜாஸ்தி இருக்கும். ஓகே. அதாவது that was considered to be the elite way of living. ஓகே. அப்ப கொஞ்சம் நீங்க வந்து எஜுகேட்டட் ஆறீங்க. ஒரு 3 ஜெனரேஷனுக்கு மேல எங்களுடைய ஃபேமிலி ஸ்ரீலங்கால தெரியல. தமிழ்நாட்டு ஃபேமிலிக்கு தெரியுது ஓரளவுக்கு, அது தெரியும். அப்ப அவங்க வந்து
எஸ்டேட்ஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்டேட்ஸ்லனா தே வேர் ஸ்லைட்லி எஜுகேட்டட், மீனிங் தே குட் ரைட் அண்ட் ரீட். ஸோ கிளரிக்கல் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, சூப்பரிண்டெண்டன்ட் அப்படி இப்படின்லாம். அப்ப அந்த லைன்ல போகிறப்ப அந்த பிரிட்டிஷ் ஃபேமிலிஸ்ல ஆர்ட் இருக்கும் இல்லையா? இப்போ அதாவது என்ன ஒரு டார்க்கன் பண்றீங்களா சார் இந்த சைடு? அதே கலர் மீடியம் தான். மீடியம் மீடியம் டோன் கொண்டாடுறேன். ஓகே. மீடியம் டோன் ஃபுல்லா கொண்டாந்துடுறேன். கொண்டாந்துட்டு இல்ல yellow ochre குடுக்குறீங்க. ஆமா. only yellow ochre you have given. இல்ல பர்ன் சேனா அண்ட் எல்லோ ஓக்கர். ஓகே. பர்ன் சேனா ஏற்கனவே இருக்கு என்கிட்ட. என்ன என் பேலட்ல பர்ன் சேனா வச்சேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஓகே. முன்னாடி. அந்த ஓகே. இந்த இடத்த ஓகே. ஃபில் பண்றதுக்காக அந்த ரைட், அந்த ரைட். கலர் அதையும் கொண்டாந்துட்டு நான் இதையும் கொண்டாந்துட்டேன். ஆ, இப்ப நான் வந்து அதாவது Specs எடுத்துக்கோங்க லோ சார். சாரி சார். இப்ப ஸ்கார்லட் லேக் எடுக்கிறேன். இப்ப லோக்கல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். லோக்கல் கலர், பேஸ் கலர் அப்படின்னு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப என்னன்னா இதுல வந்து ஒரு சில்வர் டோன் கொண்டு வர்றதுக்கு வந்து மிடில் கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேசா எல்லோஷா ஒரு சில்வர் இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால அதை வச்சுட்டேன். இப்போ ஆரஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சம் போல வேர்மிலியனும் அந்த எல்லோ ஆக்கரும் வச்சு ஒரு எனக்கு vermilion இல்லையே சார். என்ன யூஸ் பண்ணோம்? ஸ்கார்லட். நான் யூஸ் பண்ற ஓகே. நானும் ஸ்கார்லட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸ்கார்லட் தான் ஓகே. யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கலரை வேர்மிலியன்னு சொல்லியே பழகி போச்சு. அதாவது அதுக்காக தான் நான் கலருடைய பேரை வந்து ஜென்ரலா நான் சொல்ல மாட்டேன். ஓகே. டியூரிங் த கிளாஸ் இஃப் சம்படி ஆஸ்க் மீ, சார் என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க, கலர் பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா ஐ won't tell the name of the color. எனக்கும் அவ்வளோ டீடைல்ஸ் மீன்ஸ் பிகாஸ் இட் இஸ் தீஸ் ஆர் ஆல் டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இது இங்க லோக்கலா வாங்கினது சார். லாஸ்ட் இயர் வாங்கி வச்சது. சரி. சோ அதனால எனக்கு தெரியல. இல்ல நான் கலர்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ கலர் பை இட்ஸ் நேம். ஓகே. ஏன்னா நேம்ன்றது வந்து நேமை வச்சு பார்த்தா வின்சர் நியூட்டன் ஸ்கார்லட் கேன் பி வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் கரெக்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா அப்ப அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப சோ இங்க கலர் நம்பர்ஸ்லாம் கொடுக்கறாங்கல்ல, சோ தட் இஸ் இன்டர்நேஷனலி தி சேம் சார்? இல்ல அதுவும் சேம் இல்ல. அவங்க கம்பெனில. ஓகே. அவங்க கம்பெனில நம்பர் வந்து அந்த நம்பர். ஓகே. இப்ப பென்டல்னு ஒரு இது இருக்கு. ஆமா சார். இப்போ இந்த ரைட்ல என்ன கலர் வச்சீங்க? லெஃப்ட்ல என்ன? ஆரஞ்சு. இங்க வந்து ஸ்கார்லட் வச்சிருக்கேன். ஆரஞ்சுல வந்து ஸ்கார்லட் வச்சிருக்கீங்க. ரைட்ல நிறைய வச்சிருக்கேன். ரைட்ல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணியை போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே. I have diluted with water. ஓகே. I didn't mix white. ஓகே. ஏன்னா ஒயிட் நான் வைக்க ஆரம்பிக்கிறப்ப வந்து I will start building. ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இது ஃபுல்லா எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேக்ரவுண்டுக்கு போயிட போறேன். இப்ப பேக்ரவுண்டுக்கு போறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் பான்சியானா வேண்டி இருக்கும், ஒயிட் வேண்டி இருக்கும். அங்க கொஞ்சம் கிரீனிஷ் டோனா இருக்கு. கிரீனிஷ் டோனா இருக்கு. அது வந்து ஃபேட் அவுட் ஆன கிளாத். எனக்கு அந்த நல்ல அழகான டெக்ஸ்சர், அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அது. ஆனால் த கிளாத் குவாலிட்டி இஸ் டெட். சரியா? அப்ப அதனால கொஞ்சம் பிரைட் ஆக்குறதுக்காக நான் என்ன செய்யறேன், ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்க்கறேன் சார். அதனால நான் என்ன செய்யறேன், இப்ப வந்து ஏன் பேலட்ல வந்து எல்லோ ஆக்கர் இருக்கு, ஒயிட் வைக்க போறேன், பர்ன்ஸ் என்ன இருக்கு, கொஞ்சம் போல ஸ்கார்லட் லேக் இருக்கு. சரியா? இப்ப நான் வந்து ஒயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாவே எடுத்துக்கிற போறேன்.
எடுத்துட்டு கிடுன்னு நான் வந்து பேக்ரவுண்டை வச்சிட போறேன். பேக்ரவுண்டை வந்து ஒரு லைட் மீடியம் டோன் வைக்க போறேன். இப்ப அங்க கொஞ்சம் ப்ளூயிஷா இருந்தாங்க. அது ஆக்சுவலா நமக்கு பிக்சர்ல பாக்குறதுக்கு கிரீனிஷா இருக்கு. எங்க சார் ப்ளூயிஷா இருந்தா கிரீனிஷா இருக்கு சொல்றீங்க? ஓகே. அந்த ஓவராலா ரிஃப்ளெக்ஷன் கிரீன் இல்ல. ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஓவராலா தெரியுது. அந்த ஒயிட் ஹைலைட் கிட்ட கிரீன் கொஞ்சம் தெரியுது சார். இல்ல. இப்ப ஓவராலா கிரீன் எங்க அப்படின்னு சார் சொல்லிட்டு கிரீன் தெரியுது? இல்ல. ஒரு கிரீன்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா ஆ. எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். லெமன் வந்து கிரீன்ல இருந்து பழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கப்ப வந்து ஒரு லெமன் கிரீன் சொல்றோம். அது yellowish-ஆ இருக்கும். இல்லையா? கிரீனே அதுவும் தெரியலையே கிரீன் தான். சார். இப்ப இந்த இடத்துல கிரீன் தெரியுதா? இல்ல அந்த வேஸ் கிட்ட அந்த ஹைலைட் வர இடத்துல கிரீன் தெரியுது. இல்ல. இந்த இடத்துல துணியில ஓகே. ஒரு டிண்ட் துணியில ஆஃப் கிரீன் கிரீன் தெரியுது. தெரியுதா? ஆமா, ஆமா. ஒரு டிண்ட் அந்த ஆஃப் கிரீன் தெரியுதா? அப்ப அதே மிலிட்டரி கிரீன் மாதிரி ஆமா. ஒண்ணு இருக்கு. ஆலிவ் கிரீன். கிரீன். சரியா? ஆலிவ் கிரீன், ஹூக்கஸ் கிரீன் கூட சொல்லலாம். ஓகே, இப்ப ஓகே. அதே துணி தானே அப்படி போகுது. ஓகே. அப்ப So, கிரீன் இருக்கும். ஆனா okay. பிகாஸ் இட் இஸ் பிஹைண்ட் அண்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் கேச்சிங் லைட், ம். இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் லைட் மச். So it should be a very light tone of green. அது வந்து ஒரு டர்ட்டி கிரீனா இருக்கும். Okay. ஐ எம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் த டர்ட்டி கிரீன். You know, அதனால sir, நான் you know the cloth, so you're saying that, sir, because you only photographed இல்ல that. இல்ல Ah, மே அதாவது இட்ஸ் டிபேட்டபிள். But even without that, even if I look at somebody else's photograph, or even if I look at somebody else's painting, one of the first thing that I analyze is how they have manipulated the space with drawing, okay. how they have manipulated the space with light and shade, how they have manipulated the space with values. அதுக்கப்புறம் தான் கலருக்கு போவேன். Okay. அதாவது இதெல்லாம் கான்சியஸா நடக்கிறது இல்ல. Over period of time. ஆமா, as a teacher I am putting these things into words. Okay. இது வேர்ட்ஸே கிடையாது, purely cerebral. அப்ப it doesn't have verbs, it doesn't have a vocabulary at all. சரியா? எப்படி செய்யறேன்றத நான் வந்து டீச் பண்றதுக்காக I analyzed and I am telling that. Okay, this might not be even true. சரியா? அதுக்கப்புறம் தான் கலருக்கு போவேன். நான் கலருக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா 3 கலர் எடுத்துடுறேன் நான். yellow, pure yellow, ரைட்? நல்ல பிரைட் yellow. ஒரு பியூர் ரெட், கிட்டத்தட்ட ஸ்கார்லட் லேக் இல்லாட்டி வர்மிலியன். ஒரு ப்ளூ, ஒரு செருலியன் ப்ளூ மாதிரி, ஒரு கோபால்ட் ப்ளூவோட கொஞ்சம் டார்க், இந்த மாதிரி ஒரு ப்ளூ. இது 3 எனக்கு ஸ்டாண்டர்ட். அதோட கம்பேர் பண்ணா மத்ததெல்லாம் என்னென்ன கலர் வந்துகிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தானா கலர் அங்க என்ன இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இப்ப நான் அதை ஏன் கிரீன்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னா, நான் ப்ளூ எடுக்கிறேன், கிரீன்னு சொல்லிட்டு ப்ளூ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கிட்ட எல்லோ ஆக்கர் இருக்கு, ஏற்கனவே எல்லோ ஆக்கர் இருக்கு. சரியா? இப்ப என்னன்னா, எதுக்காக எனக்கு வந்து அங்க ப்ளூ தேவைப்படுது, கிரீனிஷ் ப்ளூவோ இல்லாட்டி கிரீன் எதுக்கு தேவைப்படுதுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ வார்ம். சில்வர் வந்து ஒரு வார்ம் yellowish brown ஒன்று, லேசா கிரீனிஷ் டிண்ட் இருக்கு, அதுல ஆரஞ்சு இருக்கு. அப்ப இங்க வந்து இது வார்ம் இருக்கு, கொஞ்சம் கிரீன் இருந்தாலுமே வார்ம் இருக்கு. இதுல வந்து இந்த இது வருது, ஒயிட்ஸ் வேற வருது, கிளாஸ் ஒயிட்ஸ் வேற வருது, ஆரஞ்சு வேற லேசா அங்கங்க தெரியுது. அப்படின்றப்ப நான் என்ன செய்ய பாக்குறேன், பேக்ரவுண்டை வந்து நான் கொஞ்சம் கூல் ஆக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கலர்ஸை கண்ட்ரோல் பண்றது ஈஸியரா இருக்கும். ஓகே, அதுதான் என்னுடைய எய்ம். இப்ப என்ன செய்யறேன், ப்ளூவையும் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்றேன், கொஞ்சம் இல்ல இது மீடியமும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஏன் அவ்வளவு ரஃபா செய்யறேன் அப்படின்னா, டெலிபரேட்லி ஐ அம் டூயிங் இட் ரஃப். ஏன் ரஃபா செய்யறேன்னா, அந்த போர்ஸ் ஃபில் ஆகிறதுக்கா? அந்த ஏரியா இல்ல, ஆக்சுவலா வந்து இட்ஸ் a psychological thing.
என்னன்னா I don't want to be afraid of the canvas. ஓகே. இதுக்குள்ள கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கேர்ஃபுல்லா வந்து அப்படி கலர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னா போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றது? அந்த ஃபீலிங்கை வந்து I try to teach. ஓகே. More than my doing it, I try to teach. இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ ஒண்ணு வருது இல்லையா? அப்ப அந்த கிளாத்தோடைய கலர்ல தான் அந்த ஷேடோ வரும் இல்லையா? ஓகே. ஏன்னா கிளாத் வந்து ஊடால தெரியும். அந்த ப்ரௌன்ஸ் உள்ள ஓரளவுக்கு மறைச்சிருவோம். நான் இந்த கலர்ஸையே மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்லையா சார் இப்ப ஹெல்த்? நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் இல்லையா? அதாவது டெய்ல் என்னமா டெம்பரேச்சர் இல்ல இன்னைக்கு இல்ல, காலையில இருந்து இல்ல. அந்த சோர் த்ரோட் வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சரியாக தான் எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியுது. முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் முதல்ல தெரியல. இந்த தொண்டை வலியில ஃபீவர்ல எதுவுமே தெரியல, இப்ப தெரியுது. ஆனா கியூர் ஆயிட்டு வருதுன்றது ரொம்ப ஆப்வியஸா இருக்கு. ஆமா, அப்ப பெரிய ஒரு ரிலீஃப் தான். அதாவது டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுது இல்லையா? யூ ஸ்டார்ட் ஃபீலிங் பேட். என்னடா அப்படின்ற மாதிரி. அதான் நான் வந்து நேத்து உமாவோட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உமா சொல்லிட்டு இருக்கேன், என்ன சார் உடம்பு சரியில்லைன்றீங்க, ஃபீவர் அடிக்குதுன்றீங்க, ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே சார்னு. படுத்தானே எந்திரிக்க மாட்டேன் நான். இல்ல அது வேற இருக்குல்ல, எங்கெல்லாம் டார்க் இருக்குன்றத ஒரு மாதிரி கொண்டாந்துடுறேன். ஒயிட்டை வச்சு நான் ஃபில் பண்றது எனக்கு ஈஸி. ஓகே. டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் கொடுப்பீங்களா சார் இதுக்கு மேல? லைட் ஆமா, ஆமா ஒபேக் கலர் இல்லையா? ஆயில் எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் செய்வோம் இதையும். இப்ப நான் வந்து வாட் ஐ அம் டூயிங் இஸ் ஐ அம் அசஸிங். ஆமா, ஐ அம் அசஸிங் ஷேடோன்னு அதுக்கு நான் சொல்ல மாட்டேன், டார்க்கர் ஏரியான்னு. அத ஓகே ஓகே, டார்க்கர் ஏரியான்னு தான் சொல்லுவேன் அத. இப்ப அந்த டார்க்கர் ஏரியாலாம் வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும், எங்கெல்லாம் டார்க்கர் ஏரியா வருது அப்படின்றத வந்து நான் அசஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்ப இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று வருது, நான் ஆக்சுவலா அதை ஃபில் அப் பண்ணிவிட்டேன் பை மிஸ்டேக். ஆக்சுவலா இது பிரிட்ஜ் அகாடமி கிளாஸஸ் கூட இப்படியே நான் பண்ணிருக்கலாம். பிகாஸ் when I was you were doing, we were also simultaneously doing. There are so many things we are missing. மிஸ்ட் இல்லையா? ஆமா, அது அது ஆனா அங்க வந்து கூட செஞ்சுக்கிட்டு வர்றதுன்றது வந்து நிறைய பேருக்கு தேவையா இருந்துச்சு. என்னன்னா they didn't have time to do it later. ஓகே ஓகே ஓகே. இல்ல இந்த ஸ்பீட்ல பண்ண முடியாது சார். unless you know what you are doing, it is very difficult to do at this pace. ஆமா, ஆனா ஆனா அங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து ஐ won't go this fast இல்லையா? கொஞ்சம் 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 கண்ட்ரோல்டா தான் கொண்டாடுறேன். ஆனாலும் பயங்கர ஃபாஸ்டா தான் இருக்கும். இல்ல அந்த ஸ்பீட் மேட்ச் பண்ண முடியாது சார். ஃபார் a கஷ்டம் கஷ்டம். Because இங்க வந்து என்ன, you are playing with your knowledge. We cannot play. We don't have that much knowledge, so it is difficult. ஆமா எங்க போகுது ஏது வருதுன்னு you can see என்ன கலர் எடுக்கணும், எப்படி எங்க பண்ணனும் அப்படின்றது. ஆமா, so how do you choose a certain color? ஆமா, you can see, you can hear, but you can't do. இல்ல அங்கதான் வருது அது. ஆனா அங்க கிளாஸ்ல வந்து 6 monthsக்குள்ள என்னோடைய கெப்பாசிட்டியை அசஸ் பண்ணி
அவங்களுடைய கெப்பாசிட்டியோட கம்பேர் பண்ணி ஓ இதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன். என்ன செய்றீங்களோ செய்யுங்க. ரெக்கார்டிங் இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு என்னுடைய ரிசல்ட்ட பார்க்காதீங்க. என்னுடைய ரெக்கார்டிங்க பார்த்து மெத்தட ஃபாலோ பண்ணி, ஒரு பெயிண்டிங் மெத்தட ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா, என்னன்றது தெரிஞ்சிரும் அப்படின்றதுல தான் பார்ப்பேன். ஆனா எல்லாரும் பெயிண்டிங்க பார்த்து தான் செய்வாங்க. மெத்தட பார்த்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெயிண்டிங் பார்த்து ஒரு படத்த பார்த்து செஞ்சு தான் பழகி போச்சு. இப்ப அந்த கிருஷ்ணா வந்து செஞ்சிருக்கிறது, ஆ கட்டாயமா வந்து என் பெயிண்டிங்க பார்த்து செய்ய முடியாது. ஓகே. என் பெயிண்டிங்க பார்த்து செய்யவே முடியாது கட்டாயமா. ஏன்னா, கலர் பென்சில்ஸ்ல பண்றீங்கல்ல? கலர் பென்சில்ஸ்ல பண்றேன். அது செய்ய முடியாதுன்றீங்களா? இல்ல எக்ஸாக்ட்டா என் பெயிண்டிங்க பார்த்து செய்ய முடியாதுன்றேன். ஓகே. என் மெத்தட பார்த்து செய்யலாம். ஓகே. 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. என் பெயிண்டிங்க பார்த்து செய்யறதுன்றது வந்து, ஆ என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது. அந்த ரிசல்ட்ட எப்படி கொண்டு வந்தேன்றது என் எக்ஸ்பிளனேஷன்ல தான் இருக்கு. ஆ என் எக்ஸ்பிளனேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்றத செய்ய முடியும். ஆ உமாவும் செய்யல. உமாவும் பெயிண்டிங் பண்ணல என் கூட. ஓகே. ஆ உமா எப்பயுமே அது அப்புறம் தான் செய்யும். ஆ ஓகே. நான் இத செட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இத அப்படியே செட் பண்ணிட்டே வந்துடுறோம். அதுக்கப்புறம் லேசா வி டோன்ட் ஹேவ் டூ ஆ டூ திஸ் எக்ஸாக்ட் இல்லையா? தட்ஸ் நாட் அவர் எய்ம். சார் அந்த கிறிஸ்டல் கட்டிங்க வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப எப்படி சார்? ஓகே. அந்த அந்த கிறிஸ்டல் கட்டிங் அப்படி போட்டு வச்சிருக்கேன் இல்லையா? ஓகே, ஓகே. அவ்வளதான். அது அது அவ்வளவு தெரிஞ்சா போதும்ன்றேன் நான். இப்ப அந்த கிறிஸ்டல்ல வந்து யாரும் வந்து கிறிஸ்டல் கட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு வந்து, இத பார்த்துட்டு, அ இத என்னுடைய எல்லா பெயிண்டிங்ஸையும் நான் சொல்லல. இந்த பெயிண்ட் இப்ப நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ம். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற இதுல வந்து, என்னுடைய பெயிண்டிங்க பார்த்துட்டு, எப்படி நீ வந்து கட்டிங் வந்து வர்றப்ப இந்த இடத்துல இப்படி கட் பண்ணோம்னா, ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல வரும், கிராக் ஆகுமே, எப்படி கட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கேட்க போறது கிடையாது. "ஏய் என்னப்பா அது ஆக்சுவலா கட்டிங் மாரியே இருக்கு பார்க்கறதுக்கு" அப்படின்னு தான் போகும். வேறஸ் இப்ப நான் வந்து கிறிஸ்டல் கிளாஸ வச்சு அ ஒரு சீரிஸ் ஆஃப் பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கிறோம். ம். கிறிஸ்டல் கிளாஸ வச்சு ஒரு சீரிஸ் ஆஃப் பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆ ஆ ஆர்டிஸ்ட்டுகள் அது சார், யூ ஆர் அது யூசிங் கிரீன்? ப்ளூ 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 அண்ட் பர்ன் சியானா லுக்ஸ் லைக் கிரீன். ஓகே. பட் யூ ஆர் சூசிங் தட் கலர் பிகாஸ்? ஆ இப்ப துணி அதானே வரும். ஓகே. துணியுடைய கலர் தானே இது வழியா தெரியும். ஓகே. துணியில வந்து பர்ன் சியனா அண்ட் இதுதான் போட்டிருக்கீங்க. ஆமா பர்ன் சியானாவும் ப்ளூ. ப்ளூவும் மிக்ஸ் ப்ளூ. பண்ணோம்னா ஒரு கிரீனிஷ் ஒரு ஹூக்கஸ் ஓகே, கிரீன் ஓகே. ஒண்ணு வரும். இல்லையா? ஓகே. ஒரு ஓகே. ஹூக்கஸ் கிரீன் வரும். பார்த்தோம். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு ஹூக்கஸ் கிரீன் தெரியும். அப்ப அந்த ஹூக்கஸ் கிரீன வந்து நம்ம இப்ப லேசா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நான் வந்து இத ரொம்ப பெருசா கரெக்ட்டா டீட்டெயில்டா போடப் போறது கிடையாது. ஆ, ஆ ஓகே. ஏன்னா போட்டு என்ன செய்ய? ஆ ஒரு 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 பயங்கர எக்ஸ்ட்ரீம் டைம் கன்சியூம் ஆகும் அதுல. ஆ இப்ப இப்ப இந்த இடத்துக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னு நான் இப்படி ட்ரை ஒரு பண்ணும்போது அந்த மாரி டைம் கன்சியூம் பண்ணி பண்ணலாமா சார்? வென் ஐ எக்ஸாக்ட் அம் கலர் ட்ரைங். கொண்டு வர்றதுக்கா? ஆ. அப்பயும் கிரீன் தானே வரும். ஓகே. அப்பயும் கிரீன் தான் வரும் அங்க. கிரீன் வராம போகாது. என்னன்னா, நான் வந்து எக்ஸாக்ட்டா அந்த கலர கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலையே தவிர, ம். எக்ஸாக்ட்டா கலர கொண்டு வர்றது வந்து என்ன செய்யன்னு கேட்கிறேன். இப்ப இளையராஜா வந்து
பெயிண்டிங் செய்வான், கமர்ஷியல் ஒர்க். அதாவது என்னுடைய போர்ட்ரேட் வரைஞ்சு கொடுங்க. நான் வந்து ஒரு லேடி வந்து இதுக்கு அமெரிக்காவில் வந்திருந்தப்ப ஒரு லேடி வந்து நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது. எனக்கு அந்த ஃபோட்டோவ வந்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாரியே ஒரு ஒரு பெயிண்டிங் ஒண்ணு செஞ்சு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து குடுத்துச்சு. ம். ஆ அப்ப வந்து அந்த அம்மா வந்து ஒரு 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 பர்ட்டிகுலர் மா நான் நான் இந்த மாம்பழப்பூ கலர் நம்ம செஞ்சோம் இல்லையா? அந்த அந்த மாரி ஒரு சேலை ஒண்ணு கட்டிக்கிட்டு அதான் இருக்கு. அந்த பிள்ளையார் கோவில் அடியில கூட மாம்பழப்பூ கலர்ல தான் பாவாடை கட்டியிருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு நெறைய ஒரு மாம்பழப்பூ. ஆமா. அது ஆமா. அந்த அவன் வைஃப்ட்ட வந்து அந்த சேலை ரொம்ப அழகான சேலை. அவன் ஆக்சுவலா வந்து யாரையாச்சும் கட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதத்தான் செய்வான். ஓகே. சரியா இல்ல. அந்த ரெஃபரன்ஸ்ன்றது வந்து எங்க எங்க குரூப்ல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டா இருக்கும். ஆ ஓகே, ஓகே. அதான் ரியலிசம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஓகே, இருக்கக்கூடிய ஓகே. ஹேபிட்டா இருக்கும். ஆ அப்ப அந்த மாம்பழப்பூ இதுல வந்து ஜரியில ஆ அந்த பேட்டர்ன் ஒண்ணு வருது. அப்புறம் அந்த குங்க்ரு வருது. அந்த ம். குங்க்ருவுக்கும் அந்த பேட்டர்னுக்கும் நடுவுல வந்து லைன்ஸ் போகுது. வேற இதுல லைன்ஸ் போகுது. நான் வந்து கேட்கிறேன், "என்னண்ணே கலர் இது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதேண்ணே" கேட்கறான். செஞ்சுகிட்டு இருக்கான். நாங்கலாம் அங்க இருக்கோம். அமெரிக்கால இருக்கோம். செஞ்சுகிட்டு இருக்கான். "என்னண்ணே இது விளங்கவே மாட்டேங்குதேண்ணே, என்னண்ணே பண்றது?" "இல்லப்பா இந்த இடத்துல வந்து இப்படி குங்குருக்கு பக்கத்துல இது இப்படி செய்வாய்ங்க. அப்படி ஒரு ஒரு தாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாய்ங்க. தாரான்னா ஸ்ட்ரிங் அப்படின்னுவாய்ங்க அத. ம். நூலுன்னு சொல்ல மாட்டாய்ங்க. ஒரு ஸ்ட்ரிங் ம். அப்படின்னுவாய்ங்க அத. அது ஸ்ட்ரிங் மாரிப்பா அது. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் இந்த கலர வையி. இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு லேசா வந்து ஒரு எல்லோ அந்த மாம்பழம் சாரியில இருக்கக்கூடிய மாம்பழம் மாரியே இந்த இடத்துல ஒரு கலர வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. வையி. அப்ப தென் யூ ஹேவ் டு டூ இட் பிகாஸ் that person's memory of that particular day is being captured. ஓகே. அப்ப அந்த சாரி இல்லன்னா, that ம். person will not be happy. ஓகே. காசு குடுக்க மாட்டாய்ங்க. இல்ல காசு வேணுமே நமக்கு. ம். அப்ப அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, அவங்க சாரிய செஞ்சாகணும். இங்க நான் பேக்கிரவுண்ட் என்னத்த செஞ்சாலும், ம். எனக்கு ஒருத்தரும் எக்ஸ்ட்ரா காசு குடுக்க போறதும் கிடையாது. நான் வேற என்னத்தையாச்சும் செஞ்சு வச்சா, எனக்கு உனக்கு காசு தர மாட்டேன்னு சொல்ல போறதும் கிடையாது. அப்ப அந்த இடத்துல அது பின்னாடி போயிரணும். அவ்வளவுதான் எனக்கு. இப்ப நான் வந்து ஒயிட் எடுத்து வைக்க போறேன். ம். மீடியத்த எடுத்துக்கிறேன். மிக்ஸ் இந்த பண்றேன். டிசைன் எல்லாம் அப்புறம் தான் சார். அந்த இதுல வர எங்க? டிசைன். அந்த எதுல? ஜக்ல வர டிசைன். டிசைன்ல பார்ப்பேன் என்ன செய்ய முடியும்ன்றது. அதாவது அது செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா செய்யலாம். ம். செய்ய வேணாம்னு தோணுச்சுன்னா செய்யாம விட்டுறலாம். அந்த ஃபேப்ரிக்கோட வேல்யூ நம்ம காமிக்கிறோமா சார்? என்ன என்ன எனக்கு காட்ட முடியுமோ அவ்வளவுதான் காட்டுவேன். எனக்கு வேண்டியது ஒரு ஜக்கு, ஒரு ஆரஞ்சு, ஒரு கிளாஸ் டம்ளர், கட் கிளாஸ் டம்ளர் வச்சு, ம். ஆ ரைட் சைட்ல இருந்து லைட் வந்துகிட்டு இருக்கு. லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்டட் லைட் வருது. ம். இத வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? ஓ! அப்படின்றது மாத்திரம் தான் லெஃப்ட்ல என்னுடைய இருந்தும் லைட் வருதா சார்? லெஃப்ட்ல இருந்தும் வருதா லைட்டு? லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் போல ரிஃப்ளெக்டட் லைட் வருது. இந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் எல்லாம் லைட் தெரியுது வருது. இல்லையா? ஓகே, ஓகே. இந்த இடத்துல ம். எல்லாம் கொஞ்சம் ம். தெரியுதுல்ல. ஓகே, அது ஓகே. அது அத அது 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 வந்து எனக்கு தெரியணும். அது ஓகே, தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து படம் வந்து கம்ப்ளீட். ஓகே. இப்ப என்னன்னா, இப்போ அங்கதான் அதுக்காக தான் அந்த கமிஷன்ட் ஒர்க்கா இருந்தா நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணுமா? எப்படி சார்? கமிஷன்டு ஒர்க்கா இருந்தா என்னுடைய பாட்டியோடைய கிளாஸ் டம்ளர் இது. ம். ஆ ரஷ்யால இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆ எனக்கு இத இன்க்ளூட் பண்ணி இத வரைஞ்சு தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ம். கரெக்ட்டா அந்த கட்டிங் எல்லாம் ஃபுல்லா கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான். அப்பதான் இருக்கணும். மத்தபடி இருக்கணும்ன்ற தேவை இல்ல. இப்ப இந்த இடத்துல ப்ளூ நான் வைக்கிறதுனால, நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த அந்த ப்ளூவ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும்.
ஃபோட்டோஸ் எடுக்குறீங்களா சார் ஸ்டேஜ்ல? தேவையில்லையா? இது இல்ல இந்த இதோட எடுத்துறேன் நான். இந்த கொஞ்சம் போல வச்சுட்டு இதுலேருந்தே மறந்து எடுத்துக்கலாம். நீங்க வீடியோல இருந்து எடுத்துக்கலாம்ல? வீடியோ இருந்து எடுக்கலாம். ஆனா இப்படி எடுத்தோம்னா கிளாரிட்டி பெட்டரா இருக்கு. இப்படி ம். எடுத்தோம்னா கிளாரிட்டி பெட்டரா இருக்கு. நான் எடுத்துறேன். இப்ப எடுத்துறேன். நேத்தி ஒண்ணு எடுத்திருக்கோம் ஏற்கனவே. சோ இன்னைக்கு ஒண்ணு ஆமா, இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. ஆமா. நேத்து ஆக்சுவலா இன்னும் எடுத்திருந்திருக்கணும் நம்ம. டிராயிங் மத்திரம் போட்டு எடுக்கவே இல்ல நம்ம. ஓகே, ஓகே. ஓரளவுக்கு கலர் ஆமா, வச்சதுக்கு ஆமா. அப்புறம் தான் ஆமா. எடுத்தான். ஆ. டிராயிங் போட்ட உடனே எடுத்திருந்திருக்கணும். பரவாயில்ல. ஆனா நெறைய வீடியோல இருந்து டிராயிங் எடுத்துக்கலாம். தெரிஞ்சிச்சு. வீடியோல ம். இருந்து எடுக்கலாம். நெறைய டிராயிங் தெரிஞ்சிச்சு. ம். அந்த போட்டோல நெறைய டிராயிங் தெரிஞ்சிச்சு. ம். இப்ப So இது பேக்கிரவுண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல எடுக்கிறது இட் இஸ் ஓகே டு டூ லைக் தட் அந்த மாதிரியா சார்? அது 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 ஐ டெலிபரேட்லி டூ தட். ஓகே. ஏன்னா ஆல்வேஸ் தென் ஃபார் திஸ் பெயிண்டிங்? ஆல்வேஸ் இப்போ நம்ம பிகெட் ஆல்வேஸ் அகாடமிக் பிரிட்ஜ் அகாடமி கிளாஸ்லலாம் நம்ம யூ ஆல்வேஸ் டிஃபைன் தி ஸ்ட்ரோக்ஸ் இன் ஒன் டைரக்ஷன்ல? இல்லையே. அப்ப டிராயிங்க்கு தானே. ஓகே. டிராயிங்க்கு தான் அப்படி செய்வேன். பெயிண்டிங்க்கு எங்க செய்வேன்? ஓகே. பெயிண்டிங்க்கு அப்படி இருக்காது. இப்ப என்னன்னா, இப்ப 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 இப்படி கலர வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ம். என்னன்னா, பேக்கிரவுண்ட்ல வந்து இப்ப டெக்ஸ்சர் வந்துருச்சா? டல்லா இல்ல. இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. பேக்கிரவுண்ட்ல வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆமா. ரொம்ப அன்டவுட்டட்லி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அன்டவுட்டட்லி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப, ஆ நான் வந்து இன்னும் வந்து முதல்ல வந்து ஒரு மோனோகுரோம்ல வந்து நான் வந்து என்னுடைய டிராயிங்க வந்து நான் செட் பண்ணேன். இல்லையா? ம். இப்ப வந்து கலர்ல வந்து என்னுடைய டிராயிங்க நான் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ அம் டூயிங். இத நான் கரெக்ட்டா செட் பண்ணிட்டேன்னா, ஹைலைட் எங்க வைக்கணும், எங்க டார்க் வைக்கணும், இதுகெல்லாம் வந்து ஐ வில் ஹேவ் அ வெரி கிளியர் பிக்சர் ஆஃப் வாட் ஐ ஷுட் டூ. இங்க ஒரு லைட் இருக்கா? ம். அந்த லைட்ட வைக்கிறேன். சரி நான் இப்ப வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துறணும். ஒரே 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 ஒரு நிமிஷம். நான் வந்து ஆம்பியன்ஸ் அப்படின்றது வந்து அதோடைய மீனிங் என்னன்னா, ம். வென் யூ லுக் அட் சம்திங் ஒரு ஆ புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்கோம். ஒரு ஒரு சீனிக் பிளேஸ். டயர்டா போய் இங்கேருந்து டிராவல் பண்ணி, அது பண்ணி டயர்டா போய் நம்ம வந்து ஜாஸ்தி வந்து வெளியில பார்க்க முடியல. அது ஒரு டார்ஜிலிங் மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப டயர்ட் ஆயிருது. நல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிர்றோம். அந்த இடத்துக்கு போயிடுறோம். எல்லா லக்கேஜ் எல்லாம் எடுத்து எல்லாம் தூக்கி எல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு, ஆ நம்ம சூஸ் பண்ண இடம் ஒரு நல்ல ஒரு 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 இடம். அப்ப அங்கருந்து வெளியில எட்டி பார்த்தா, அந்த சீன் வந்து தெரியுது வெளியில. அப்ப அந்த சீன் தெரியுது அப்படின்னா, எட்ஜஸ ஃபோட்டோ எடுக்கும்போது, இந்த இந்த லைனுக்கு அவுட்டர் லைனுக்கு என்னுடைய பிக்சர் ஃப்ரேமோட அவுட்டர் லைனுக்கு இந்த லைன் பேரலலா இருக்கணும். இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலலா இருக்கணும். அப்படி எல்லாம் பேரலலா இருந்தா தான் பிக்சர் வந்து டிஸ்டார்ஷன் இல்லாம கிடைக்கும் நமக்கு. ஓகே. அது 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 வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து செஞ்சாகணும். அது அது இல்லன்னா படம் சஃபர் ஆகும். சரியா? இப்ப ஓகே. அது அது பார்க்குறோம். பார்த்த உடனே, ஐயோ! என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஒண்ணு வருது.
இல்லையா? ஒரு ஒரு புது இடத்துக்கு போயிருக்கோம். நல்ல சீனிக் பிளேஸா இருந்துச்சு அப்படின்னா, டக்குன்னு பார்த்த உடனே, ஐயோ! என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குன்றோம். பீயிங் ஆர்டிஸ்ட் ஓகே இத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, பெயிண்டிங் செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஆ. அப்படி வேலைகள் ஆரம்பிக்கிறப்ப எங்க இருந்து வருது அது? இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு ஒண்ணு இருக்கு. அத அப்புறம் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் டார்க்கா ஆக்கணும்னு நெனைக்கிறேன். ஆ ஃபோட்டோ எடுத்துடுறோம். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளிய கிளம்பிடுறோம். அந்த அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த இடத்த போய் அதில ஒரு ஐட்டினரி இருக்கும் இல்லையா? ஒண்ணு செஞ்சுட்டு அத எடுத்துட்டு போயி அங்க போய் பார்க்கறதுக்கு போயிடுறோம். திரும்பி வந்து அங்க வேற ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் நம்ம. திரும்பி வந்து சரி உட்காந்து ஒரு பெயிண்டிங் செய்வோம். மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருக்கோம். ஒரு பெயிண்டிங் செய்வோம். அப்ப இங்கிருந்து பார்க்குறோம். அந்த ஃபோட்டோ நம்ம எடுத்த ஃபோட்டோவ பார்க்குறோம். அந்த ஃபோட்டோவ பார்த்தா ஒரு டீக்வுட் ட்ரீ ஒண்ணு லெஃப்ட் சைட்ல இருக்கு. அதுக்கு கீழ தேவதாரு மரம், அந்த சிவப்பு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தேவதாரு மரம் ஒண்ணு இருக்கு கீழ. ஆ சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். ஒண்ணொண்ணா பார்க்குறோம். அதனால இந்த இடத்துல அந்த மரம் இருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு அந்த டீக்வுட்டையும், அந்த தேவதாரையும் வரைஞ்சா தான் அந்த இடம் வந்து நல்லா இருக்க போகுதான்னு கேட்கிறேன். டீக்வுட் இருக்கு, தேவதாரு இருக்கு. என்ன ஆக்சுவலா இன்னொன்னு என்ன இருக்கு, அந்த அந்த மலை இருக்கு. அந்த மலை அப்படியே அந்த அந்த தூரத்துல அப்படி போகுது அது அந்த மலை. ஆ மிஸ்ட் அதுக்குள்ள வந்திருக்கு. ஆ கொஞ்சம் லேசா அந்த இடத்துல லைட் வந்ததுல இங்க கிரீனா இருக்கு, இங்க டார்க்கா இருக்கு. இன்னொரு சைடுல பார்த்தா பிளாக்கா இருக்கிற மாரி இருக்கு. ஷேடோஸ்ல. மரங்கள் அந்த மலையில. ம். ம். டிஸ்டன்ஸ் இது என்ன கிரீன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட் கலர் வைப்போம்ன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ம். கொஞ்சமா லைட் கலர் வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே. என்ன கலர்ன்றத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய தேவையே இல்லன்றேன் நான். ஓகே. இந்த இடத்துல ஒரு இப்போ லைட் கலர் when I do my work also, I don't have to follow exactly the same colors சொல்றீங்களா? வேண்டியது இல்லன்றேன். ஓகே. ஆம்பியன்ஸ் தான் இருக்கணும்ன்றேன். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், டோன்ட் டூ மை பெயிண்டிங்ன்னு சொல்றதோட மீனிங் அதுதான். ஓகே. சோ யூ டோன்ட் ஹேவ் டு கெட் மை ரிசல்ட். ஓகே. வாட் யூ ஹேவ் டு கெட் இஸ் இந்த இது கட் கிளாஸ்ன்றது தெரியணும்ன்றேன். ம். இத பார்த்த உடனே, ஓ! கட் கிளாஸ் இது அப்படின்னு தெரியணும். இட் நீட் நாட் பி having the same kind of cut even. இந்த நடுவுல அந்த ரவுண்ட் அந்த கிளாஸ்ல இந்த கட் ம். கிளாஸ்ல அந்த நடுவுல மேல ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. எப்படி சார் வந்தது அது? இத அது நீங்க எங்க வச்சுட்டு இங்கயா? வரும்போதே வந்ததா? மேல மேல இதா? அந்த மேல இதா? ஹைலைட்ல. ஹைலைட்ல கொஞ்சம் கீழ லெஃப்ட்ல அந்த செகண்ட் ஹைலைட்ல ஆ. செகண்ட் ஒயிட் வச்சிருக்கீங்கல்ல ஒரு ஒயிட் ஸ்ட்ரிப். அங்க அங்க இந்த ஒரு ஸ்டெப். ரவுண்ட் ஆ. ஒரு ரவுண்ட் இங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆற மாரி இருக்கு. இங்கயா? கீழ இங்கயா? கீழ கீழ. உள்ளுக்குள்ள தெரியுதா சார்? அப்படியே அந்த ரவுண்ட் ஒண்ணு செகண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமா. ஒரு தெரியலையே எனக்கு. ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 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 ஒயிட் சர்க்கிள் தெரியுது. பட் இட் லுக்ஸ் ஆ. வெரி நைஸ். எப்படி அது வந்ததுன்ற மாரி மேஜிக் மாதிரி இருக்கு. ஓ! இது இது இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இந்த மேல இடத்துல மேல இருக்கிறது. அதா? மேல இங்கயா? சார். அங்கதான் அந்த ரவுண்ட் தெரியுதா உங்களுக்கு? இங்கயா? ஓ! இந்த அ இடத்துல இப்படி. ஆ இந்த ஆ இடத்துல. ஆ ஆ ஆ. அது அது டோட்டலி அன்இன்டென்ஷனல். ஆக்சுவலா ம். ப்ரொபோர்ஷனே நான் வந்து ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட்.
இது ஓகே. கிளாஸோட ப்ரொபோர்ஷனே சாக்ரிஃபைஸ்ட். ஓகே, ஓகே. அது அந்த அளவுக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸ்ல தான் எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்குன்றேன் நான். ம். அது அங்க தான் வந்து நமக்கு வந்து தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஓகே. கிராஃப்ட்ன்றப்ப வந்து எக்ஸாக்ட்டிட்யூட். சார் லெஃப்ட்ல கொஞ்சம் அத அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா சார்? என்னது? ரைட் சைடுல அந்த கர்வேச்சர விட லெஃப்ட் சைடுல இருக்கிற கர்வேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. ஜாஸ்தியா இருக்கு. பண்ணுவேன். இல்லாட்டி பண்ணாம இருந்தேன்னா, அந்த படம் அசிங்கமா இல்லாம இருக்க அளவுக்கு என்னமாச்சும் வேற என்னமாச்சும் செய்வேன். ஓகே. இப்ப அதாவது அவ்வளவு மேத்தமேட்டிக்ஸ் இல்ல இதுல. இதுல மேத்தமேட்டிக்ஸ்ல படம் வந்து நல்லா இருக்கான்றது தானே தவிர, ம். மேத்தமேட்டிக்ஸ் இல்ல. இப்ப அந்த கிருஷ்ணாவுடைய இத பார்த்தோம் அப்படின்னா, ம். அ நெறைய இடங்கள்ல வந்து இப்ப அதத்தான் அதுக்காக தான் இப்படி கட் பண்றேன் அத. ஓகே. கட் பண்ணி இந்த இடத்துல ஒயிட் வச்சிருக்கேன். இப்ப ம். இந்த இடத்துல வரைக்கும் வந்துச்சு. இன்னும் மேல ஓகே. போகணும் இல்லையா? அங்க ஓகே. வந்து டார்க் கலர் வருது. ம். அது ஓகே. ஆட்டோமேட்டிக்கா செய்வேன் நான். ஆட்டோமேட்டிக்கா ஓகே. செய்வேன். ஆட்டோமேட்டிக்கா ஓகே. வரும் அது. ஓகே, அ ஓகே. அது வரலன்னா, அது ம். இல்லாமயே என்னால வந்து அந்த ஆம்பியன்ஸ கொண்டு வர முடியும்னு அர்த்தம். பிளாக் கொண்டு வந்து இப்ப பிளாக் குடுக்குறீங்களா சார்? இல்ல பிளாக்கே வைக்க மாட்டேன்ல. என்ன கலர் குடுக்குறீங்க இப்போ? பிரவுன் தான். ஓகே. அதே ப்ரவுன் தான் குடுத்துட்டு வரீங்க. அதே பிரவுன் வ தான் குடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஸ்கார்லட் அண்ட் அல்ட்ராமரைன் ப்ளூ. ஆமா. இப்ப அந்த இடத்துல லைட் வந்து பின்னாடி இருந்து வரக்கூடிய ஒரு லைட்டு, இந்த இடத்துல இருந்து ஒரு லைட் ஒண்ணு வருது. அந்த துணியில வந்து ஒரு லைட் ஒண்ணு இருக்கு. அப்படி தெரியுது. அ அப்படியும் தெரியுது அது. அது வந்து கொஞ்சம் போல உள்ள வந்தா தான், இந்த இடம் வந்து மேல வந்திருக்கு, அந்த இடம் கீழ போயிருக்குன்றது தெரியும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அத ஏத்திட்டு போ முடியுமே தவிர, அப்ப இதுக்கு மேல இத ஏத்த முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா விட்டுருவேன். ஓகே. தப்பிதமா இருந்தாலும் பரவால்ல. ஆ ரைட். ஓகே. நான் இப்ப இதுக்கு வந்துற போறேன். ஓகே. ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட். ஏன்னா ஒரு 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 ஃபீல் வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. எஸ். ப்ராபப்லி ஐ வில் ஹேவ் டூ ப்ராடன் திஸ். லெட் மீ சி. ம். இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன், ஒரு டார்க்கர் கலருக்கு பிரஷ் எடுத்துக்கிட்டு, ப்ளூ கொஞ்சம் வேண்டியிருக்கும் எனக்கு. இப்ப எக்ஸாக்ட்டிட்யூட் அப்படின்றது வந்து எங்க ரிக்வயர்மென்ட் வருது அப்படின்றத பொறுத்தது தான். எனக்கு இந்த இடத்துல டார்க் வைக்கணும் இப்ப. ஆனா இந்த இடத்துல இந்த இந்த லைட் இது வந்து லைட் இருக்கக்கூடிய இடம். இல்லையா? அப்ப அந்த லைட் இருக்கக்கூடிய இடத்த முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஏய் இந்த இடத்துல வேற எதுவும் வைக்காதீங்கப்பா. லைட் வைக்கணும் அப்படின்றது மாரி எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ம். டிராயிங்காக டார்க் ஆக்குனேன் நான். அந்த இடத்த டார்க்கா வச்சேன். இப்ப இதுக்காக லைட் ஆக்குறேன் அந்த இடத்த.
ஆக்சுவலா லைட் இருக்கு அந்த இடத்துல அப்படின்றதுனால லைட் ஆக்குறேன். என்ன கலர் வேணும் அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கிறோம். இந்த கலர் தானா அது, இல்லாட்டி இன்னொரு ஒரு எல்லோ வருதா, இன்னொரு ஒரு ஒயிட் வருதா, என்ன வருதுன்றது அப்புறம் பார்ப்போம் நம்ம. ஜென்ரலா வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வச்சுட்டு தான் இந்த மாதிரி டீட்டெயிலுக்குள்ள உள்ள போவோம். ஆனா இந்த பெயிண்டிங் வந்து கலர் நிறைய விளையாடுது. அதனால நான் இதை பேஸ் பண்ணி லைட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இங்க இருந்து ரிஃப்ளெக்டர் லைட் ஒண்ணு வருது தெரியுதா அந்த இடத்துல, பின்னாடி இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் லைட் ஒண்ணு வருது. அந்த ரிஃப்ளெக்டர் லைட்டை லேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். அத பேஸ் பண்ணி பாக்கி இடங்கள் கொடுக்கணும்ன்றீங்களா? பேக்ரவுண்ட் அத பேஸ் பண்ணி பேக்ரவுண்டுக்கு டார்க் ஆக்குறதா லைட் ஆக்குறதான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். இப்ப அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு லேசா ஒரு இண்டிகேஷன், எக்ஸாக்ட் இல்ல, ஒரு இண்டிகேஷனுக்காக இதாவது கொஞ்சம் கொஞ்சம் மெட்டிகுலஸா தான் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது ஏன் வைக்க வேண்டி இருக்குன்னா, அந்த இடத்த அந்த கலர் வச்சாதான் பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. இது டார்க்கா இருக்கு, பேக்ரவுண்ட் லைட்டா இருக்கு. சில மாஸ்டர்ஸ் உடைய ஒர்க்ஸ பார்த்தோம்னா, டெலக்ராய் ஒர்க் எல்லாம் பார்த்தோம்னா, யார் சார்? டெலக்ராய்ன்னு சொல்லிட்டு டெலக்ராய்க்ஸ்ன்னு வரும். எக்ஸ்ல முடியும். ஓகே. வாட்டர் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும். அதாவது லிட்டரலா அநியாயம் பண்ணியிருப்பாப்ல. டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு ரியலிஸ்டிக் ஒர்க். ஓகே. நல்லா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கலர் அப்படியே வச்சு அப்படி அங்க கொஞ்சம் கலரு, இங்க கொஞ்சம் கலரு, அங்க கொஞ்சம் லைட்டு, இங்க கொஞ்சம் லைட்டு வச்சு படத்தை முடிச்சிருவாப்ல. எப்படிடா ஸ்டடி ஆஃப் லைட் வேல்யூ ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆமா, அத தெரிஞ்சிருக்கணும் இல்ல. அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் லைட் வச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வைக்கிறோம். நல்லா இருக்கு, வைக்கிறோம், நல்லா இல்ல. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு லைட் வைக்க போறேன்.
என்னன்னா இங்க இருந்து அப்படியே அந்த இதான் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் லைட் ஆயிட்டே வந்து இங்க வந்து டார்க் ஆகுது. இங்க இங்க மேல டார்க் ஆயிருக்கு, கீழே வந்து லைட் ஆகுது. லைட்டா இருக்கு. அப்படி லைட் ஆயிருக்கு இல்லையா? அந்த தெரியுதா? அந்த ஆரஞ்சோட அப்படியே அது ஆரஞ்சோட ஆரஞ்சோடைய டார்க்னஸ் வந்து இத லைட்டா காட்டுது. ஓகே. அங்க இருந்து அப்படியே லைட் ஆயிட்டே வருது. லைட் ஆயிட்டே வந்து இந்த இடத்துல மேக்ஸிமம் லைட் ஆகி திரும்ப ஓரளவுக்கு டார்க் ஆயிடுது. இது 2க்கு நடுவுல ஒரு டார்க் இருக்கு. அத வச்சிருவோமா? லைட்ல இருந்து டார்க்குக்கு போகலாம். டார்க்ல இருந்து லைட்டுக்கு வரலாம். இதுல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வாட்டர் கலர்ல யூ கான்ட் டூ தட். டார்க் போயாச்சுன்னா லைட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன். கஷ்டம். என்னன்னா ரொம்ப ஹைலி டெக்னிக்கல்ல தான் போணும். பேப்பருடைய குவாலிட்டி ரொம்ப ஹை கிளாஸா இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த லேசா தண்ணி வச்சு கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன்ல இருந்து என்னமோ வந்திருக்கு. நம்பர் 2 பிரஷ்ஷா சார் இது? ஆமா, ஆமா. நான் இன்னைக்கு பண்ண டெக்ஸ்டைல் ஒர்க்கு ஸ்கூல் குரூப்ல, காலேஜ் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயே செஞ்சியா? நீயே அப்படி. செஞ்சியா? அப்படின்னு. இல்ல நல்லா வந்துருச்சு. அழகா உட்கார்ந்துருச்சு. அதாவது என்னன்னா, ஆ எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இன்னும் நல்லா செஞ்சிருக்கணும்ன்ற மாரி இருக்கு. பட் அதுக்கு மேல எனக்கு இப்போ என்ன என்ன செய்யணும்னு தெரியல. என்ன 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 ப்ராப்ளம்னு சொல்லவா அதுல? சொல்லுங்க சார். ஏன் அப்படி அப்படி தோணுதுன்னு சொல்லவா? என் பெயிண்டிங்க பார்த்ததுனால. ஆமா. அது இன்னும் கம்ப்ளீட்டா இருக்கு. என்து ஏன் கம்ப்ளீட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு 76 வயசு ஆகுது. நான் வந்து 76 வயசுல 68 வருஷமா படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது இது ஓகே. வந்து பட் எனக்கு நான் அத இது பார்த்து அதே மாதிரி வரையறேன். எனக்கு அது வரல. அப்படின்ற மாரி இப்போ அது இ அ எக்ஸ்பெர்டைஸ்னால அது தான் வருது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, ஆமா. அதாவது எதனால வருது அப்படின்னா, நான் வந்து எதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லன்றது எனக்கு தெரியும். ஓகே. ஆ எதெல்லாம் கவலைப்பட்டே ஆகணுன்றது எனக்கு தெரியும். ம், ம். அந்த 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 மாரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப இந்த இடத்த வந்து நான் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ம். இப்ப எனக்கு இந்த பேக்கிரவுண்ட் வந்து கொஞ்சம் லைட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும்னு தோன்றப்ப, டக்குனு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு லைட்ட வச்சு விட்டுருவேன். இப்ப இந்த இடத்துல இப்படி லைட் இவ்வளவு பிரைட் லைட் வச்சேன் அப்படின்னா, ம். எங்க போய் இது வந்து இந்த இடத்துல டார்க் ஆகும்ன்றது வந்து இப்ப எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஓகே. நான் கவலையும் பட்டுக்கல. ஓகே, ஓகே, ஓகே. புரியுது சார். இப்ப அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படம் வந்து அது அந்த இந்த இடத்துல லைட் வச்சோம்னா இப்படி இருக்கும். சரி, இந்த இடத்துல லைட் வைக்கக்கூடாது. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஆ அந்த எப்படி சொல்றது? இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தால், ஆ கதவு ஒண்ணு இருக்கு. ம். தலை இடிச்சிருது.
குனிஞ்சு போக வேண்டிய ஒரு இடம் தலை இடிச்சிருது. 2வது தடவை அது ஒரு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஃபியூ டேஸ் ஒரு மேபி கப்புள் ஆஃப் வீக்ஸ் அது கவனிக்காம அது அந்த பக்கமே போகலை. நம்ம அது போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரல. ஆ, திரும்ப ஒரு நாள் போறோம், திரும்ப இடிச்சிருது. சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்படி இடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 3வது தடவை இடிக்கிறது ரொம்ப ரேர். அங்க போன உடனே தலை ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். தப்பு பண்ணா இட்ஸ் ஓகே அப்படின்றீங்க. ஆமா. இல்ல அப்ப கால்குலேட் பண்ணோமான்னு கேட்கிறேன் நான். அதாவது கால்குலேட் பண்ணி இந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல அந்த இது வரும். பண்ணா ஆனா தப்பு ஏற்கனவே தப்பு பண்ணிடுறேன்ல. அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் அதுல கரெக்ட் பண்ண முடியல. என்ன பண்ணா இது கரெக்ட் ஆகும்னே தெரியல. அந்த ஸ்டேஜ்க்கு போயிடுது. சரி இன்னொரு போறோம். நாள் தானே இன்னொரு நாள் தானே. அதாவது அந்த பெயிண்டிங்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் செய்யறதுக்காக நம்ம செய்யலைன்றத வந்து நம்ம டிசைட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே. அப்ப மாஸ்டர் பீஸா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மாஸ்டர் பீஸ் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்ப? இன்னும் ஒரு 4 தடவை அதே பெயிண்டிங்கை செய்யணும். அதே பெயிண்டிங். ஓகே. கிட்டத்தட்ட அதே பெயிண்டிங் இல்லாட்டி கிட்டத்தட்ட அதே பெயிண்டிங். அந்த வேல்யூ ஸ்கேல இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. வேல்யூ ஸ்கேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எப்படி அதை மேனிபுலேட் பண்றது, எதெல்லாம் செய்யாம செஞ்ச மாதிரியே இன்னொன்னு காட்டுறது. சார், இன்னொன்னு வந்து நான் என்ன டவுட் வந்ததுன்னா, அத போட்டோவா எடுத்து பார்க்கும்போது தான் நான் எங்க பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன். ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அட் தி பேப்பர் அண்ட் கிவிங்னா எனக்கு புரியவே இல்ல. ஆமா. அது ஒரு பிக்சரா போட்டோகிராஃபா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப என்னுடைய பெயிண்டிங்க பாக்குறதுக்கு நீங்க உங்களோட வொர்க் எல்லாம் நீங்க போட்டோ எடுத்திருக்க மாட்டீங்களா? எப்படி பண்றீங்க அப்போ? எடுத்துட்டு தானே இருக்கேன். இப்ப இல்ல சார். முன்னாடி சொல்றேன். முன்னாடி இந்த வொர்க் எல்லாம் செய்யும்போது இப்போ எனக்கு போட்டோ எடுத்து பண்ணதான் எங்க தப்பு இருக்கு, எங்க கரெக்ட் பண்ணணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஒன்னு ஷ்ரிங்க் பண்ணிட்டோம். ஆக்சுவல் சைஸ்ல இருந்து ஷ்ரிங்க் பண்ணிட்டோம். சரி, அப்ப ஸ்கேல் வந்து போய் பாப்பீங்களா? டிஸ்டன்ஸ்ல இருந்து போய் பார்ப்பான். எடுத்து செஞ்சு முடிச்சிட்டு அதை தூக்கி வெளியில கொண்டு போய் வச்சிட்டு ஓகே. ஒரு 4 நாள் கழிச்சு பார்ப்பான். ஓகே, ஓகே. அப்ப 4 நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பெயிண்டிங்கோட டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பெயிண்டிங் சும்மா பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு சார். இப்படியே நிறுத்தினா கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. இது ஏன்னா அந்த டிராயிங் அழகா உட்கார்ந்துருச்சு. ஒரு அந்த டிராயிங்ல வந்து ஒரு என்னமோ ஒரு சாம் ஒண்ணு இருக்கு. என்ன சாம்னு சொல்லிட்டு அது ஷூரா சொல்ல முடியாட்டியும் ஏதோ ஒரு சாம் ஒண்ணு இருக்கு இதுல. ஆரஞ்சு அண்ட் ப்ளூ அந்த ஷேப் அழகா வந்துருச்சு. ஆமா. அதுகெல்லாம் நல்லா வந்துருச்சு. ஒரு அங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பேர் சொல்ல முடியும். இது வந்து கிளாஸ், இது கட் கிளாஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லக்கூடிய லெவலுக்கு வேற இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்னமோ ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஒண்ணு இருக்கிற ஒரு ஒரு தாட் ஒண்ணு வருது. இப்ப இந்த இடத்துல இப்படி தேய்ச்சி விடுறது அப்படின்றது பியோர் எக்ஸ்பீரியன்ஸ்னா முன்னாடி செஞ்சிருக்கேன், ஃபெயிலியர் ஆகி ஜெயிச்சிருக்கேன். அதை வச்சுதான் இது செய்ய முடியும். இப்படி தேய்ச்சி விடுறதுன்றது செய்ய முடியும். ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுக்குறீங்களா? என்னமா? ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுத்தீங்களா இப்போ? இப்ப கொடுத்தது அந்த பிட்வீன் ஆரஞ்சு அண்ட் கட் கிளாஸ். இந்த இது வந்து பியோர் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வர முடியும். ஒரு ஒரு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இல்ல அது. ஓகே. நாலேஜ். இப்ப இந்த டிராயிங் என்னால இப்படி கரெக்ட் பண்ண முடியும்ன்றது வந்து தெரிஞ்சதுனால நான் இந்த இடத்துல ஒயிட் வச்சதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஏன்னா நான் அது ஒயிட் வச்சா தான் இந்த இடத்துல நான் வந்து அந்த அந்த இதை கரெக்ட் பண்ணும்போது அது அப்படி உட்காரும். ஐ தாட் நீங்க லெஃப்ட் சைடு கம்மி பண்ணுவீங்கன்ட்டு இதை ஓபன் பண்ணி விட்டீங்க. ஓகே.
ஆமா. அது அங்க அங்க செய்றது இல்ல அவ்வளவு இது தூரத்துக்கு பெர்ஃபெக்ட்டா அட்வைஸ். உட்கார்ந்திருக்கு. பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு ஆமா, இது. ஆமா. அங்க செய்றது அவ்வளவு அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. எனக்கு ரீசன் புரியல சார். அத கம்மி பண்ணியிருப்பீங்கன்னா, ஆனா இந்த ஷேப் ஆஃப் த கிளாஸ் மேட்ச் பண்ணோம்னா அந்த மாரி தான் இருக்கும். ஆமா, இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அதாவது இப்போ ஆ ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க சார். அந்த ஹைலைட் சரி, வச்சதுன்னு. ஹைலைட் அண்ட் டார்க். சரி. இதோட இல்ல. இது இப்படியே எடுத்துறலாம். இன்னும் வச்சுட்டா? இல்ல, இப்படியே இல்ல எடுத்துருவோம். இப்படியே ஒண்ணு எடுத்துருங்க சார். இப்போ ஒண்ணு எடுத்துருவோம். எல்லாத்துக்கும் ஹைலைட் வச்சுட்டீங்கல்ல? இல்ல ஆரஞ்சுக்கு வைக்கணுமா? இ இல்ல, இல்ல. எதுக்கு இந்த இடத்துலலாம் ஹைலைட் வைக்கவே இல்லையே இன்னும். ஓகே, இல்ல. இப்ப என்னன்னா, டிராயிங்க வந்து கலர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் டிராயிங்க வந்து கலர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட். ம். இப்ப அந்த துணிய வந்து டைமென்ஷன் கொண்டாடுறதுக்காக பார்க்கிறப்ப, இந்த இடத்துல இந்த ஒயிட் வச்சேன் அப்படின்னா, ஐ ஹேவ் அ ரிசர்வ்ட் ஒயிட். ஓகே. அ இந்த ஹைலைட்டுக்கெல்லாம் வந்து அந்த ஒயிட் ஒண்ணு ரிசர்வ் பண்ணிருவேன். அதே மாரி டார்க்கும் ஒரு டார்க் ரிசர்வ் பண்ணிருவேன். இப்ப பேக்கிரவுண்ட வந்து கச்ச 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 கச்சன்னு அடிச்சு ஃப்ளாட்டா முடிச்சிருப்பேன் நான், ஜெனரலா. ம். நான் ஓகே. இதுல அத முடிக்காம கொண்டு போறேன். ம். இ இத கரெக்ட்டான அதாவது தரையில வச்சு எடுத்தோம்னா டக்குன்னு எடுத்துரலாம். ம், ம். கையில வச்சா ஆ கொஞ்சம் கையில ஷேக் ஆகும். வச்சுட்டு ஆமா ஷேக் ஆயிட்டே இருக்கு. அந்த அந்த எட்ஜ் வந்து கரெக்ட்டா உட்கார்றது அவ்வளோ ஈஸி இல்ல. ம். 3 சைடுல உட்காந்துருச்சு. கீழ வந்து கோணலா இருக்கு கொஞ்சம். யூசுவலா இன்னொன்னு போவேன். வேண்டாம். இப்ப இந்த துணிய வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு நிறுத்திருவோமா? சரி சார். அந்த இது ப த பேஸ் அ, ஆஃப் த கிளாஸ் கூட முடிச்சிடலாமா சார்? அதான் ஆமா. அந்த துணிய முடிச்சா தான் எனக்கு பேஸ் ஆஃப் த கிளாஸ்க்கு வர முடியும். ஓஹோ! அந்த துணிய நான் எதனால சார்? து துணியோடைய லைட் தான் அந்த பேஸ வந்து ஓகே, காட்டுது. ஓகே, ஓகே. வித்தவுட் தட் யூ கான்ட் சீ த பேஸ் ஆஃப் த கிளாஸ். இட்ஸ் கோயிங் டூ பி த சேம் லைக் த பேக்கிரவுண்ட் இல்லையா? எது? பின்னாடி என்ன வச்சிருக்கீங்களோ அந்த துணியோட கன்டினியூஷன் தானே இது? ஆமா, ந ஆ. ஆமா. அது அது உண்மதான் அது. ஆனா, நான் வந்து இத செட் பண்ணிட்டு வந்தா தான் நான் வந்து பேஸ வந்து எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரணும் பேஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதே இப்ப. இப்ப நான் பாட்டுக்கு வச்சு விட்டேன் அப்டின்னா, ம், அதாவது என்ன சொல்றது, அந்த அந்த ஒரு டெர்ம் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா நம்ம? ஆ வயர் மெஷ் அப்டின்னு. ம். இப்ப கலர் வயர் மெஷ் செஞ்சுகிட்டு இருக்கேன் நான். இப்ப இப்ப கொஞ்சம் போல நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆரஞ்சு ஒண்ணு வைக்கணும். அந்த ஆரஞ்சோட ரிஃப்ளெக்டட் லைட். அதெல்லாம் வச்சுட்டேன் அப்டின்னா, அத எனக்கு கடைசில வைக்க முடியாதா சார்? கடைசில வச்சு அந்த கிளாஸுக்கு உள்ள அந்த ஆரஞ்சு உள்ள போச்சுன்னா என்ன பண்றதுன்னா, அந்த துணி மேல கிளாஸ் இருக்கு. ம். அப்ப துணி மேல தான் நான் கிளாஸ் வைக்க முடியும். அந்த அந்த இடத்த ஆ ஆரஞ்சோட ரிஃப்ளெக்ஷனும் வருது இல்ல சார்? அந்த ஆரஞ்சோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. இல்ல அதுக்காக தான் ஆரஞ்சு ஆ கலரே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரஞ்சோட ரிஃப்ளெக்ஷனும் ஃப்ளோர்ல வருது. அதுதான் குடுத்துருக்கீங்களா அப்போ? ஆமா. அதத்தான் ஆரஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆரஞ்ச தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நான். ஓகே, ஓகே, ஓகே. அது துணியோட கலரோட சேருது. அந்த கலரோட சேர்ந்தா தான் நான் வந்து இத வந்து நான் செஞ்சுட்டு வர்றதுக்கு மீனிங் இருக்கும். ஓகே.
இங்க என்ன சார் கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க? வெறும் ஒயிட்டா? சோ இல்ல. இங்கேயா? ஆ. ஒயிட் நான் யூஸ் பண்ணவே இல்ல இன்னும். இது என்ன மிக்ஸ் பண்ணி கலர் மிக்ஸ் சார் பண்ணி யூஸ் இந்த ஒயிட் இல்ல ப்ரவுன் இது அதாவது டிஃபைன் பண்ணவே முடியாது. எல்லா கலர் 3 கலர் 4 கலர் இருக்கு. அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வர வேண்டியதுதான். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கூலா இருக்கணும்னு சொல்லிட்டு கூல் இல்லாட்டி வார்ம் அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கூலா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் போல ப்ளூ எடுத்து வைக்கிறேன். அந்த இடத்துல நான் கிளாஸோட டிராயிங்க வந்து ஹைட் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஒயிட் எடுத்து அப்படிதான் வைக்கிறேன். அப்ப பேர் சொல்லவே முடியாது எதுக்கும். இப்ப அங்க ஆரஞ்சு வச்சிருக்கேன். அந்த ஆரஞ்சு மேல கொஞ்சம் போல லைட்டர் டோன் கொண்டு வரேன். இந்த இடத்துல ஒரு டார்க் ஒண்ணு அந்த ஆ மக்கு மேல விழுகுது. ஜக் மேல விழுகுது. அந்த டார்க் வந்து இந்த லைட் வச்சாதான் அந்த ஜக் மேல அந்த டார்க் தெரியும். அதுக்காக அந்த இடத்துல அந்த டார்க் வச்சாகணும். ஓகே சார். அந்த லைட் வச்சாகணும். அந்த லைட் வச்சுட்டு இங்க கொண்டாந்துடுறோம். இப்ப இங்க இருந்து இந்த லைட் வந்து இது கன்டின்யூ ஆகுது. எக்ஸாக்ட்டா டிராயிங் இருக்கா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஆனா அந்த வேல்யூ ஸ்கேல் வந்து அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத காட்டிடுறோம். அங்க ஒரு டார்க் ஒண்ணு வரணும். அந்த டார்க் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரியல எனக்கு. லெஃப்ட்லயா சார்? இந்த இடத்துல. ஆ. எனக்கு இந்த சில்வர் டோன் எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹவ் டு பிரிங் எனக்கும் தட்? ஆமா. எப்படி கொண்டு வரப்போறேன்னு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? ஐடியாவே இல்ல. அதான் எல்லா கலரையும் பின்னாடி கலர வந்து அப்படியே கொண்டாந்துட்டே இருந்து, ஆஹா! இந்த இடத்துல இந்த கலர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுன உடனே அத வச்சிரணும். ஐ திங்க் இன்னும் இதே தோணல. இந்த பர்ன்ட் நீங்க சொல்றீங்களே இதோட ரிஃப்ளெக்ஷன் தானே வருது. சோ இட் வில் பி இதுக்குள்ள த இதுக்குள்ள தான் கிரீன். வரணும்.
இதுக்குள்ளதான் இருக்கணும். ம். ஆனா இருக்கா இல்லையான்றது தெரியாது. வச்சு பார்த்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆ. அந்த இது என்ன கிரீன் சொன்னீங்க? ஹூக்கர் கிரீன். ஹூக்கர் ஹூக்கஸ் கிரீனோட கிரீன். டார்க்கர் ஷேடு தான் அந்த ஜக்ல வரும். அந்த ஆமா அப்புறம் நடுவுல ஆமா அந்த அந்த டார்க் நான் வந்து கிரீன் கலரை பத்தி ஜாஸ்தி வரி பண்ண மாட்டேன் இப்ப. ஓகே. வேல்யூ ஸ்கேல்ல தான் நான் வந்து பயப்படுவேன். வேல்யூ ஸ்கேல் கரெக்டா வந்துடணும்னு தான் பயப்படுவேனே தவிர கலரை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஓகே. கலர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் முதல்லயே நான். ஓகே. ஓகே. இங்க இங்க வச்சுட்டேன் இல்லையா? இந்த ம். இந்த இந்த ஒரு மாதிரி yellowish brown ஒண்ணு வச்சுட்டேன். ம். இப்ப ம். டார்க் லைட்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஏதாச்சும் அது ஒரு உட்காந்துரும். சொல்யூஷன் கொடுத்துரும். ஒரு ஓகே. சொல்யூஷன் கொடுத்துரும் அது. ம். இத பேக்ரவுண்ட கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ம். சப்ஜெக்டை வந்து டிஃபைன் பண்றது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். இங்கெல்லாம் ரொம்ப கசங்கி இருக்கு துணி. அந்த அந்த அது வேணான்னு சொல்லிட்டு பாக்குறேன். அப்ப அந்த இடத்துல என்ன நியூட்ரல் டோன் வரும்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அது ஃபாலோ பண்ண வேண்டாமா சார்? இது அது அது ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப கசகசன்ல இருக்கு அந்த இடம். அந்த இடம் ரொம்ப கசகசன்ல இருக்கு. இப்ப ஆரம்பிச்சா டைம் ஆயிடும் சார். நீங்க அந்த பேஸ் மட்டும் முடிச்சுட்டு அது முடிச்சிடலாமா? ஆமா அந்த முடிச்சிருவோம்ல. ஆமா. கட் கிளாஸோட பேஸ் மட்டும் முடிச்சிடுங்க. கட் கிளாஸோட பேஸ் முடிக்கிறது இன்னைக்கு கஷ்டம். அது கஷ்டம். அதுல அவ்வளவு என்ன தூரத்துக்கு கலர் வரும். வைக்கணும்ன்றது? இவ்வளவு தூரத்துக்கு வரும் அது. அப்படி வருது. அப்படியே கொண்டாந்து அப்படியே கொண்டாந்து அவ்வளவு தூரத்துக்கு வருது அது. அந்த அந்த ஆரஞ்சு கலர் வந்து ம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில மேல வைக்கணும். ம். இந்த ஆரஞ்ச கொண்டாந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆரஞ்சு. ஓகே. அந்த ஆரஞ்சு கொண்டு வர்றப்ப அந்த ஆரஞ்ச தூக்கி இதுல வைக்கணும். ஓகே. அப்பதான் அது மேட்ச் ஆகும். இல்லாட்டி மேட்ச் ஆகாது. ஓகே. 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 சேம் அந்த பிரஷ்ல இருக்கிற ஆரஞ்ச் ஆமா. சேம் இது ஆர வைக்கணும். ஓகே. ஆமா. அதே ஆரஞ்ச அப்படி கொண்டாந்து அந்த இடத்துல சோ இது மேல கலர் நம்ம இது மேல என்ன எடுக்கிறோம்ன்றதையும் நம்ம யோசிக்கணும். சோ தட் ஒரு ஆமா. கலர் எடுத்தா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்ன்றதுக்கு சொல்றீங்க. ஆமா. அப்படியே பிளான் பண்ணிட்டே வரணும். அப்படிதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இப்பயே. ஓகே.
இப்ப இந்த இடத்துலலாம் அந்த அந்த ஆரஞ்சு வரப்போகுதுன்றதுக்கு ஒரு ஒரு இண்டிகேஷன் அது எனக்கு. ம். ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல நியூட்ரல் டோன் ஒண்ணு வந்துருச்சுன்னா, ம். லைட்ட வந்து அப்படியே வச்சுட்டே வந்தேன்னா, எனக்கு அந்த இடம் கிளிட்டர் ஆக ஆரம்பிச்சுரும். சரியா, இன்னைக்கு இதோட நிறுத்திருவோமா? சரி சார். ஓகே. இத இத வச்சோம் அப்படின்னா போய்க்கிட்டே இருக்கும். சரியா? ஆனா நல்லா வருது. நல்லா வந்திருக்கு சார். ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. வந்துகிட்டு இருக்கு. நல்லா வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது கம்ப்ளீட்டா காஞ்சதுக்கப்புறம், இப்ப என்னன்னா ம். அக்ரிலிக்ல வந்து அக்ரிலிக் ட்ரைஸ் டார்க்கர் ஃபாஸ்டர். இல்லையா? டார்க்கர். ஓகே, ஓகே. டார்க்கர். காஞ்ச வாட்டர் பின் இன்னும் கலர் டார்க்கரா ஆமா. தெரியும். ஓகே, டார்க்கா தெரியும். வாட்டர் கலர் வந்து ட்ரைஸ் லைட்டா. ஓகே. ஆயில் கலர் தான் வந்து அப்படியே இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அ கான்செப்ட் இல்லையா? நான் இத வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு யோசிச்சேன். சரி ஓகேம்மா. ஓகே சரியா சார். நன்றி தேங்க் யூ சார். விட்டுறேன். வீடியோ ஆ. ஓடிக்கிட்டு இருக்கு.